கோயில்ல சரி அண்ணச்சா இருக்காங்க. அம்மோ அக்கா எல்லாம் வந்துட்டு அங்குடி போறாவ. இல்ல வரவா வேண்டாமா யோசிக்காவ. நம்ம மட்டும் தான் இருக்கோமோ? நீங்க வந்தாத்தான் எல்லாரும் வந்துருவாங்களே. சரி வாங்க சும்மா இருந்து இருங்க. அடி அழகான பில்டிங். சரி அதனால என்ன 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 நாள் ஒரு வேறியும் பொழுது ஒரு வண்ணமாக அப்பொழுது ஒரு வர்ணமாகவே அழகுடனே வளர்த்துவாரா. அழகுடனே வளர்த்து வருகிறார் அல்லவா அஞ்சனா தேவியானவரும் அந்த கண்ணு மாமுடி வருவார் வளர்த்து வருகிற போது சரி 3 வயதான தையா ஆமோ அம்மையா பேர் வச்சிருக்காங்க. ஆமா ஆமோ இப்ப வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே பேர் வச்சிருக்கா. ஆமா ஆம்பளை பிள்ளையா இருந்தா சரி. ஆமா ஆம்பளை பிள்ளையா இருந்தா சுப்பையா, பொம்பளை பிள்ளையா இருந்தா சுப்புலட்சுமி வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே பேர் வச்சிருந்தாங்க. சுப்பம்மா. ஆமா சுப்பம்மா. அப்படியா? சரி அந்த காலத்து பேரு. ஆமோ ஆமாம்மா. ஆமா அப்ப ஜாதகக்காரர் அப்படி இருக்காரு. ஆமோ அவையா. ஓ சரி சரி அதுவும் கரெக்ட் தான். அதனால சரி இந்த பிள்ளைக்கு முடிகிறக்கு காரை கொத்தி காதில் ஒரு கடுக்க காதில் ஒரு கடுக்க நிட்டு பிள்ளைக்கு பெயர் கொடுத்தார்கள். பெயர் நாமத்தை கொடுத்தார்கள் அல்லவா? ஐயா பெயர் கொடுத்தாங்க தெரியுமா? என்ன பெயரமா கொடுக்கிறார்கள்? சிவனாரியே பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிள்ளை கைலாசோ ஒரு பெயரோ சிவனறிய பிறந்ததினால் சிவ கைலாசம். ஆமா குருவுக்கு பிறந்ததினால் சரி அப்பா ஒரு பெரிய குருவி. சரி அதனால குருபுத்திரன். ஆமா குருபுத்திரன். சிவகைலாயம் படித்து பல கலையும் கற்றுணர்ந்தார். கற்றுணர்கிறான் அல்லவா? அரும்பு மீச சரி குறும்பு பார்வை. குறும்பு பார்வை அல்லவா? பிள்ளைக்கு வயசு என்ன ஆனது? ஏன்னா 2 கட்ட வயசு. ஆமா ஆமா 2 கட்ட வயசு இல்லதாயி. ஆமா சரி ஒரு வருஷம் ஆயாச்சுன்னா ஒரு வயசு பேரு. ஆமா ஆமாம்மா 4 வருஷமும் போறதே தெரிய மாட்டேங்குது. சரி அதனால என்னதாயி நம்ம பிள்ளைக்கு 21 வயதாச்சு. 21 வயதானதல்லவா? அவனுக்கு ஒரு சொந்த கால்ல நிக்கணும்னு சொல்லி ஆமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி பக்கத்து ஊர்ல சென்று சரி பெண்ணை பார்த்தா. பெண்ணையும் பார்த்து பெண்ணெல்லாம் நிறைய இருக்கா. சரி ஆனா முடிய மாட்டேங்குது. ஆமா ஆமாம்மா என்னது முடியல? என்ன கல்யாணம் தான். சரி பெண்களுக்கு பூத்த ராசி, ஆண்களுக்கு பிறந்த ராசி அல்லவா? அந்த ராசியிலே பிள்ளைய தேடுதாங்க. சரி அந்த காலத்துல ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா கல்யாணத்தை முடிக்கணும்னு சொன்னா வருஷம் 1.5-2 வருஷம் ஆயிரும். 5-6-7 வருஷம் ஆயிருக்கு தாய். ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொன்னா போய் தேடி தான் பார்க்கணும். சரி கால்நடையா நடக்கணும். ஆமா ஆமாம்மா பொண்ணு தேடணும்னா சரி இப்ப பொண்ணு தேடி போகவே வேண்டாம். இருக்கு மேட்ரிமோனியோ ஜோடியா தானா வந்துருவா. சரி அதனால ஆமா ஆமாம்மா அவங்க சோறு கட்டி கொண்டு பிள்ளைக்கு பெண் பார்க்கிறோம். பிள்ளைக்கு பெண்ணை எதையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே நடந்து வராங்க. சரி அப்படி ஊரா வரும் பொழுது ஒவ்வொரு ஊரா வரும்போது ஒரு ஊர்ல போய் இருக்காங்க. சரி பிள்ளைய பார்த்தாங்க. என்ன பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா பிள்ளைய பிடிச்சிருக்குமா. சரி ஆனா பிள்ளைக்கு கொஞ்சம் பேச தெரியல, வாய் பேச மாட்டா. அதனால அந்த பிள்ளைய கிடைச்சிட்டு அடுத்த ஊர்ல போய் பார்க்காங்க. ஏன்னா ஆளு நிக்கல பேச மாட்டா. பிள்ளை ஆளு அழகா இருக்கா. சரி ஆனா கண்ணு மூக்கு வாயில இருக்க வேண்டிய இடத்துல
பிள்ளையே இல்ல இல்லன்னு அதனால அந்த பிள்ளையை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த ஊர்ல போய் பெண்ணை பாக்காங்க இன்னொரு ஊர்ல பார்த்தா பிள்ளை கொஞ்சம் எப்படி இருக்கா ஒரு மாறி இருக்கா ஒரு வடியா இருக்கா வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த ஊர்ல போய் ஒரு பெண்ணை பாக்காங்க சரி ரைட் அவ ஆளு அழகாத்தமா இருக்கா ஆனா கொஞ்சம் கருகருன்னு இருக்கு ஐயா சரி நாம அடுத்த ஊர்ல போய் ஒரு பெண்ணை பாக்காங்க அவளே சரி சரி அவ ஆளு அழகா இருக்கா கலரும் கலரா இருக்கா உன்னை பார்த்தா ஆனா கொஞ்சம் கழுத்துல நகநட்டு இல்லாதா நகநட்டு என்னையப்பா அதனால அந்த பிள்ளைய ஒதுக்கி வைக்காங்க வேண்டாம் சரி நகநட்டு வேண்டாம் ஆமா ஆமாமா உள்ள மன பொருத்தம் இருக்கணும் சரி மனசு ஒத்து போயிடுச்சுன்னா ஆமையா எல்லா மாலை பொருத்தம் தானா வரும் ஆமா கண்டிப்பா சொல்லிருக்காங்கல்ல பணத்தை பந்தில வை குணத்தை குப்பையில கொண்டு போடுன்னு ஆமா மன பொருத்தம் இருந்தா என்ன மாலை பொருத்தம் இருந்தா என்ன பணம் வேணும்ல தாயி வேணும்ல சரி பச்சை போய் இருக்கணும் ஆமா ஆமாம்மா அதனால என்ன ஆத்தா அடுத்து வந்த களைப்பு தீரணும்னு தீரணும்னு சொல்லி நான் அடிச்சு தவச்சிட்டியல்ல சரி உங்களுக்கு காப்பி ஆமா ஆமாம்மா அத மாதிரி நடந்து வந்த களைப்பு தீர சரி அப்படியே கட்டு கொண்டு வந்தாங்களே ஆமா கட்டுச்சோறு ஆமா கட்டுச்சோறு கட்டி கொண்டு வரும்போது பசி எடுக்கு ஆமா வேணும் ஐயா அந்த காலத்துல ஹோட்டல் இல்ல ஒண்ணு இல்ல கிடையாது கிடையாது கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு நடந்து போனோம் சரி ஆனா இப்ப விதவரமா சாப்பிடலாம் ஆமா ஆமாம்மா எங்க போனாலும் சாப்பாடு கொண்டு போண்டா தண்ணி கொண்டு போண்டா அதனால அப்ப என்ன செய்தார் தெரியுமா அந்த பிள்ளைக்கு வயிறு பசி தாங்க முடியல ஒரு வீட்டுல போய் ஒட்டு திண்ணையில உட்கார்ந்தாங்க ஏன்னா அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் ஒரு திண்ணை இருக்கும் ஏடா அங்க இருந்து வாரவங்க களைப்பாறணும்ல அசதியா இருக்கும் ரொம்ப டயர்டா இருப்பாங்க வந்து உட்கார்ந்துருவாங்க அதனால ஒட்டு திண்ணையில உட்கார்ந்து சாப்பிடணும்னா முதல்ல எடுத்த உடனே என்ன வேணும் தண்ணி வேணும் பத்தீங்களா அப்படிலாம் இல்ல தண்ணி இருந்தா தான் உட்கார்ந்து குடிக்கலாம் சரி சரி அதனால எல்லாம் துருசக்கால் தான் எதை எடுத்தாலும் துருசக்கால் அவன் கட்டி சோறை கட்டி கொண்டு வந்த போது ஐயா எனக்கு தண்ணி கொடுங்களே என்று சொன்ன உடனே வீட்டுக்குள்ள இருந்து அவருக்கு ஒரே மகா சித்திரவல்லி அம்மா சித்திரவல்லி என் மகளே உன் மகளே உன் மகளே எனக்கு தலைவாக தண்ணி கொண்டு போயே ஆமோ ஆமம்மா அப்பா பிள்ளை கிட்ட தண்ணி கேட்டாரு ஆமா ஆமா பெத்தப்பா பிள்ளைகிட்ட தண்ணி ஏன் கேட்டாரு சரி வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளுக்கு சாப்பிடுவதற்கு தண்ணி கேட்கும் போது இல்லன்னு சொல்ல முடியாது அவர் என்ன செய்கிறா பாருங்க அம்மா சித்திரவல்லி முக்காச்சம்பு தண்ணி எடுத்து முக்காச்சம்பு தண்ணி எடுத்து நடந்தே கைகள் சொம்ப தூக்கிக்கிட்டு அடேங்கப்பா சிங்கிடின்னு வராளா அதனால அவ அண்ணன் நடந்து ஆசை கைய வீசி நடந்து சொகுசாக ஆமோ ஆமையா சரி ஒரு ஒட்டை ஆமோ எப்படி வார தெரியுமா எப்படி அம்மா தாழம் போய் தலையில் கொஞ்சம் சாந்தாழம் போட்டு ஆடின தாழம் போட்டு தாளம் போய் தலையில் கொஞ்சம் சூடினா தாளம் போட்டு ஆடின
அடியல் கொஞ்சம் தெம்மாங்கே பாட்டு பாடி ஆடினோ பார்த்தியா என்னம்மா வரும்போது நாக்க கடிச்சா சொண்டா இப்ப செல்ல வாங்கினா நீ வாட்டு சரி உன்னை படம் அடிச்சு அங்க கொண்டு கொடுக்க போறான் ஐயா அதனால சரி இவன் இருக்க அழக பாரு எம்மா பூச்சாண்டி தூக்குதான் பாரு உள்ள தண்ணி கொண்டு வந்தா சரி அப்ப சாப்பிட்ட இளைப்பாறை தாம்பளம் கரித்தார் என் தாயே சித்திரவல்லி என்ன என்ன செய்கிறா அப்பா ஐயா என்ன நீங்க யாரு சரி உங்க குடும்ப கோத்திரம் என்ன ஆமா ஐயா எங்க ஊரு கிஷ்கிந்தாபுரி ஆமா எங்க ஊரோ கிஷ்கிந்தாபுரி பட்டணம்பா அந்துகன் மாமணி ஆமா என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே புருஷன் எனக்கு ஒரே பொண்டாட்டி சரி இது எங்க ரெண்டு பேத்துக்கும் பிறந்தது ஒரே பையன் குருபுத்திரன் ஆமா குருபுத்திரன் புள்ள அழகா இருக்கானா ஆமையா அதான் சொல்லுதாரு சரி சரி அதனால ஆமையா இப்படி இருக்க சரி அப்ப என்ன செய்த ஆமா இங்க வந்த நோக்கம் என்னன்னு அவங்க கேட்கும் போது அவங்க சொல்லுதாங்க சரி என் பையனுக்கும் வயதாகி போய்கொண்டே இருக்கு அவனுக்கு ஒரு திருமணம் முடிக்கணும்னு சொல்லி ஊரா சென்று பெண் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஐயா அப்படியா ஐயா இப்ப வந்துட்டு போறாளே புள்ள ஆமா அது யாரு என்ற மகா அப்படியா ஆமா என்ற மகா தண்ணி கொண்டு வந்தால அது என்ற மகா உங்களுக்கு புள்ளைய பிடிச்சிருக்கா பக்கத்துல தாவணி கட்டிக்கிட்டு நிக்கல ஆமா என் பொண்டாட்டி அப்படியா ஆத்துக்காரம்மா சரி அப்ப புள்ள பேரு ஆமா பிள்ளை பேரு சித்திரவல்லி என் பையன் பேரு சிவகைலாசம் ஆமையா என் பையனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு ஆமா குருபுத்திரன்னு ஒரு பெயர் இருக்குமா என் மகளுக்கு இன்னொரு பெயர் இருக்கு குந்தி மகாதேவி அப்படியா ஆமையா கூணாவுக்கும் என்ன ஒரு பொருத்தம் இருக்கு சரி குறுங்கழுத்துக்காரிக்கு வருத்தமா இருக்கத்தானே அம்மா அப்ப உங்க பிள்ளைக்கு என் பிள்ளைய முடிச்சிடலாமா ஆமையா என் புள்ள ராசி சரி அதாவது ஏன் அம்மா என்ன ராசி ஏகதாசி நட்சத்திரம் ஏகதாசி நட்சத்திரம் அல்லவா குருபுத்திரனோட ராசி உங்க புள்ள ராசி என் பிள்ளைக்கும் அதே ராசி தான் ஏன்னா ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னா 1000 பொய் சொல்லணும் ஆமா 1000 பொய் சொல்லலாம் தப்பே கிடையாது ஒரே ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொன்னா மூலத்து ராசி சரி மூலத்து ராசில புள்ள பிறந்த ஆளாகி இருந்தான்னு சொன்னா அதுக்காண்டி கட்டி கொடுக்காமையா இருக்க முடியும் இருக்க முடியாது மாமியார் மாமனார் இல்லாதவங்க வீட்டுக்கு கட்டி கொடுக்கலாம் தப்பே கிடையாது மூலத்து ராசியில பூத்தவங்களை 2 பேர்ல ஒருத்தர் இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்ணி ஆமா மாமியாரும் மாமனாரும் இருக்க வீட்டுல கட்டி கொடுத்தோம்னு சொன்னா அவுட் ஆக்கிடுவா ஆமா போன உடனே மாமாவும் மாமியாரும் யாரே ஒருத்தர் தூக்கிடுவாங்க அவன் ராசி அப்பேற்பட்ட ராசி ஆனா இந்த பிள்ளைய யாரு வந்து மாப்பிள்ளை கழிச்சிட்டு போறாங்க இவளோட ராசி தெரிந்ததுனால இவளை வாரவங்க பூரா கழிச்சு போட்டு போறாங்க இவ ராசி சரி கிடையாது ராசி கெட்ட போத்தவா அப்படின்னு சொல்லி அப்படியா சரின்னு சொல்லி ஆமா உங்க பிள்ளை ராசி உண்மைதானே ஆமா என்ற பிள்ளை ராசி உண்மைதாங்கன்னு சரி அப்ப பக்கு வச்சு வருஷம் போடணும் ஆமையா இங்க வாங்க எங்க என்னய்யா ரெட்டிச்ச வயசு என் பிள்ளைக்கு ஆமா இந்த நைட்டோட நைட்டா அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் ஒரு வாழை பொங்கல் வைத்து திருவிளக்கை பொறித்து வைத்து கல்யாணம் முடிச்சிடலாங்களா டக்குன்னு முடிக்குமா நேராவது பாருங்க அப்ப ஒரு பவனை பொங்கல் விட்டு ஆண்டவருடைய அருளாலை சிவசிவா என்று மாங்கல்யம் கல்யாணம் முடிஞ்சு போச்சு சரி அப்பாக்கு ஒரு சந்தோஷம் ஆமா இவ்வளவு வருஷம் நம்ம மொபைலோட ராசி தெரிஞ்சு ஒருத்தரும் கல்யாணம் முடிக்கல இப்பமோ ஒரு பொய்ய சொல்லி அவ ராசி தப்பான ராசின்னு சொல்லி அவளை ஒரு பக்கம் கட்டி கொடுத்தாச்சு ஆமா கிஷ்கிந்தாபுரி பட்டணத்துல வாழுகின்ற ஆமா குருபுத்திர மன்னவனுக்கு கட்டி கொடுத்தாச்சு அல்லவா நம்மளது சித்திரவல்லி பெண்பொடியாளை கல்யாணம் முடிந்த உடனே சீர்வரிசை கொடுத்து அமையா எங்கய்யா வாரங்க எங்கம்மா வருகிறார்கள் அங்கே இருந்த வேணமாகி ஐயா கிஷ்கிந்தான வந்த அருமையுள்ள மகளே சீதன வாங்கி
குளத்துல இருந்து சரி. பிள்ளைக்கு சீரும் சிறப்புமா கல்யாணம் ஆமா, முடிந்து சீரும் சீரும் சிறப்போடு கல்யாணம் முடிந்து சீர் வரிசை எல்லாம் கொடுத்து அநேகப்பா சீர்வரிசையை கட்டியலோ. என்ன ஆமா ஆமா, சீர்வரிசைனா சீர்வரிசை. ஆமா வடக்க நிறைஞ்சிருக்க வாழைத்தோப்பு பூரா சித்திரவள்ளி பேர்ல எழுதி வைக்காங்க. தெற்க தென்னமரம் தோப்பு இருக்க தென்னந்தோப்பு, மேக்க அடேங்கப்பா மேக்க இருக்க மாந்தோப்பு பூரா, கிழக்க இருக்க கருவக்காடு குளத்தாங்கர பூரா சித்திரவள்ளிக்கு சீர்வரிசை தான். அப்படியே முடிக்கிற போனில இருந்து குத்து சட்டி வர தங்கத்தாலே செஞ்சு கொடுத்துருக்காங்க. கொடுப்பாங்கல்ல. சரி, அப்ப கொடுத்து ஆமா ஆமாம்மா, அதே ஏகராசி நட்சத்திரத்துல பிறந்த சரி அந்த குருபுத்திரன் குருபுத்திரன் குடும்பம் ஓஹோன்னு ஓடுது. ஆமா ஆமா, குடும்பம் சந்தோஷம்னா சந்தோஷம், அப்பேற்பட்ட சந்தோஷத்தோடு வாழுதாங்க. 2 மாசம் ஆச்சு. ஆமா, மாமியாரும் மருமகளையும் பார்த்தா அப்படி மாமியா மருமக மாதிரி கிடையாதுமா, அம்மாவும் பிள்ளையும் போல இருந்து அழகுடனே வாழ்ந்து வராங்க. ஒரு நாளைய தினத்துல ஆமா 2 மாசம் கழிச்சு 2வது மாசத்துல வீட்டை விட்டு வெளியில வர. ஆமா, மாமியா வரும்போது வாசப்படி சரி வழுக்கிச்சு. ஆமோ அமையா பொட்டுன்னு போயிட்டான். ஆமா 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 ஆமா, வாச நில தட்டி கீழே விழத்தான் செஞ்சா. சட்டுன்னு வந்தா பொட்டுன்னு போயிட்டான். ஆமா ஆமா, ஊர் ஜனங்களா என்ன பேசுதாங்க, சண்டாள பாதவத்தி கிளங்காட்டு இருந்தாலும் அடிச்சு கொள்ளனாலும் 6 மாசம் ஆகுமே ஒரே நாளையில. ஆமா, எந்த நேரத்துல இந்த சித்திரவள்ளி வந்தான்னு தெரியலையே, தூக்கிட்டாள. அவன் அம்மாவை அத்தாள தூக்கிட்டாளையா. ஐயோ சித்திரவள்ளி, எல்லாரும் இவளை பேசுறாங்க. ஆமா, ஊர் ஜனங்கள்லாம் இவளை காதல கேட்க மாதிரி பேசுறாங்கல்ல. இவ ராசி மூலத்து ராசி. அவ ராசி கெட்டவான்னு சொல்லி பேசுறாங்கல்ல. மாமியார் இறந்த பின்பு சரி மாமாவுக்கு 2 கண்ணும் நயனமாச்சு. ஆமோ அமையா அமையா, சண்டாள வாரவத்தி சித்திரவள்ளி சித்திரவல்லையா மாமாவை வஞ்சகம் வைத்து ஐயோ மாமனார போட்டு அணுவா சித்திரவேதை செய்தான். ஆமா, அட்டைப்பூச்சி ரத்தத்தை குடிக்கிறது போல சித்திரவள்ளி சித்திரவாதை செய்கிறாள். கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவேதை. புருஷருக்கு பொன்னியரிசி சோறு, சரி மாமனுக்கு ஆமாஹா சீரக சம்பாரிசியா கூழு கொடுக்காய்யா. முட்டை கூழு 12 வருடத்திற்கு முன்பு, அதாவது விளைஞ்ச கூழு, அதாவது புழுக்கூடு பத்தி ஒச்சு போய் ஆண்டு மாறி வருஷம் மாறி இருக்கும். புழுக்கூடு போய் ஒத்து போயிருக்குள்ள. ஆமா, அத 1 2 ஹோட்டல்ல அதே ஹோட்டல் திருவல்ல போட்டு திரிச்சு சண்டாளம் வாதவத்தி மாமாவுக்கு ஒரு பாத்திரத்துல கொடுப்பாள. ஏ மாமா, ஏன் ஆசை மாமா, அன்பு மாமா, எங்க அம்மா கூட பிறந்த தாய் மாமா. தாய் மாமனுக்கு மரியாதை வைக்கணும். ஆமா, மாமாவை மதிச்சு நடந்தா நல்லா இருப்பிய. ஆமா, அதான் மருமகனை அப்படி இவன் நினைச்சா அப்படித்தான். ஆனா இவன் எப்படி நினைக்காம தெரியல. அதான் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா சரி, மாமனை மாதிரி எல்லாரையும் நினைக்க கூடாது. என்ன அப்ப சித்திரவல்லி தன்னுடைய புருஷனுக்கு சீரக சம்பா அரிசி பொங்கி சோறு கொடுக்கா. மாமாவுக்கு கைமண்டு வைக்க சொல்லுதா. அதான் மேலோடி ஊத்த உடுங்கிரும். பதவத்தி நல்லா வச்சு காய்ச்சி கொடுப்பாளா. அதாவது கம்பம்பல்லு, கேழ்வரகு, திணை இதெல்லாம் நல்லா அழகா சுத்தம் செய்து அழகா திரிச்சு வேக வச்சு சாப்பிட்டா உடம்புல எந்த வியாதியும் வராதான். ஆனா இந்த பாதவத்தை கொடுக்குது வராத நோய் வந்துடும். ஒரு நாளைக்கு உப்பு போட மாட்டா, போட்டுருவா. இப்படி 12 வருஷமாகவே மாமாவுக்கு திருவோட்டு அப்படியே கூடு கொடுக்கா. கைமண்டு வச்சு கொடுமை பண்ணுதா. இதையெல்லாம் பார்த்தான் அந்த கண்மாவுடைய மகன் 12 வருஷம் ஆச்சு. அவ அப்பாவை இவன் கண்டுகிடல. பெத்த புள்ளதான் கேட்கணும். மருமக கேட்பாளா? இவன் வச்சுக்கிட்டதில்ல. அப்ப இப்படி கொடுமைக்கு ஆளாவுனதுனாலே ஒரு நாளை தினத்திலே
சித்திரவல்லி இன்னைக்கு கறி சாப்பிடணும்னு இருக்கு. அப்ப இவ்வளவு நாள் ஆமா சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டு போச்சு, அடுத்து போச்சு. சரி ஒரு வா கரிசோறு வச்சு கொடு அப்படின்னு சொன்ன உடனே ஓ அமையா காட்டிலே சென்று சரி மான் மறை மிளா உடம்பு முயல் எல்லா வேட்டையும் கொண்டு வந்தான். ஆமா ஆமா வேட்டைக்கு போய் எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சு பறக்கிறது, ஊந்து போறது, நடந்து போறது எல்லாத்தையும் அடிச்சு அந்த சண்டாள வாதவத்தி மாமாவுக்கு இன்னைக்கு ஒருபடி சோறு கொடுத்தாளா? கொடுக்கலையே சித்திரவல்லி. வேளார் வீட்டுல வந்து இட்லி கொப்பர மாதிரி பானை ஒண்ணு தட்டு ரெண்டு. ஆமா பானை ஒண்ணு கேக்கா தட்டு ரெண்டு கேக்கா, என்ன காரணம்? மாமாவுக்கு கூழ் கொடுக்கணும்ல. சரி கொடுத்தா ஆமா வெயிலு காவைத்து கொடுப்பா. ஆமா இன்னைக்கு பிடிச்சு அடைச்சிருக்கா, சங்காமொழி நிறைஞ்சு வரைக்கும் தண்டி அடிச்சிருக்காதா. தூக்கம் வரல. அவர் படுப்பாரோ எந்திப்பாரோ படுப்பாரோ எந்திப்பாரோ இருந்து பார்க்க இருக்க முடியல. சரி ஐயா அங்க இருந்து வந்தா சரி தலவாழை இலையறுத்து வந்து ஆமா தலவாழை இலையறுத்து கொண்டு வரான் தாய் குருபுத்திரன். சரி சரி தண்ணீரை தெளித்தா. ஆமா தலவாழை இலை விடிக்கிறாமா நமக்கு கூடாது 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 அல்லவா. கூட்டு குழம்ப வச்சாளை அம்மா சித்திரவல்லியே அதை வச்சு சாப்பிட சொல்லதான் இவன் சாப்பிடல. சரி அப்பாவுக்கு கொடுக்க வரான். என் கணவா ராஜமன்னவா அப்பாவுக்கு கொடுக்க வரான். அப்பா சாப்பிட்டேப்பானாரு. ஆமோ அமையா அப்ப வாயில கொண்டு கையில கொடுக்கான். சரி மண்டு வைக்காரு கை மண்டு. ஆமா கை மண்டு வைக்காரு தாய். அப்பா என்ன என்ன உங்களுக்கு பெதறடி எல்லாம் முத்தரிச்சு போச்சு. சரி ஏன்பா இப்படி பண்ணுதீங்க? ஆமோ அப்பா என் மகனே, உங்க அம்மா இறந்து இவ்வளவு நாளாச்சு, எனக்கு கூடுதாண்டா நான் சாப்பிட்டு வரேன். அப்படியா? அப்ப இன்னைக்கு யாருக்கையாவது கடை வாங்குனீங்களா? அதானே இப்படியாவது சொல்லணுங்களா பிள்ளை? சரி ரைட்டு. அப்பத்தான் வாரா. என்ன செய்தார் தெரியுமா? அடியே சண்டாள பார்வதி, எங்க அப்பாவுக்கு கூழ் கொடுத்து இந்த கொடுமை செய்ததுனாலே நீ தெரு தெருவாக எச்சியல கூட இல்லாமல் போட்டி நாயாக போக்கடவா என்று சாபம் கொடுத்தார். ஏங்க என்னங்க நான் உங்களுக்கு துரோகம் செய்யல. ஆமா நான் வாக்கப்பட்டு வந்தது உங்களுக்கா இல்ல ஒன்று அப்பனுக்கா? இப்படியே கேப்பா அவ இப்படிலாம் கேட்கணும். அட பாதவத்தி பாதகத்து சித்திரவல்லி, அப்போ எனக்கு நீங்க துரோகம் செய்தால் சரி உங்க அப்பாவுக்கு நீங்க ஒரு நாளும் பிள்ளையாக இருக்க மாட்டீர்கள். சரி போக்கடவா என்று சாபம் கொடுத்தார். அவளும் சாபத்தை கொடுக்க காசிக்கு ஓடும் கர்வத்தை திளைக்கணும்னு மேலை இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வரணும்னு சொல்லி அப்படியே அப்பாவை காவட்டு கொடுத்துட்டு வர தண்ணி கேட்காரு. நம்ம விழா கமிட்டியர்கள் கூப்பிடுகிறார்கள். தண்ணி கேட்கும் போது கேட்கும் போது அப்பா எனக்கு இந்த இடத்துல தண்ணி தரலன்னா உயிர் போயிரும். ஆமா இதான் சொல்லிருக்காங்க, வாக்கு சனியம் போக்கலன்னு. என் உயிரை போனாலும் உனக்கு தண்ணி கொண்டு வரப்பா. ஐயா வாரே வாரே. அங்க போய் சரி அப்பாவை கீழே வச்சா கரடி புலி திருநெருமனு பூலாத்தி மரத்துல போட்டு அம்மா போட்டுட்டு இங்க வாரா. சரி தெய்வந்திரம் பூங்காவள ஒளி போட்டு காத்திருக்காரு. ஆமா ஒரே ஒரு யானையை கொல்லணும்னு சொல்லி காத்திருக்கிறா தச்சரதர் சக்கரவர்த்தி. அப்படியே வரும் பொழுது ஆமோ அம்மா யானை தண்ணி குடிக்க வருதுன்னு பானத்தை போடுதாரு. அடியற்ற மரத்தை போல சாய்ந்தார். என்னை கொண்டவர் யாரா இருந்தாலும் பரவாயில்லை. ஆமா வாசகம் எழுதுதான் வாசகம். இந்த தண்ணீரை கொண்டு எங்க அப்பா கிட்ட கொடுங்க. அப்பாட்ட கொண்டு கொடுங்கப்பா. அங்க இருந்து வராரு. சரி வாசகத்தை பிடித்தார். தண்ணீரை எடுத்தார். சரி ஐயா என்ன என்ன தண்ணியை கொடுங்க. சரி குடிங்க. சரி அப்பா நீ யாரு? யாரு உண்மையை சொல்லு. ஆமா என் பிள்ளை நீ கிடையாது. அயோத்தி மன்னன் அதிரதன் மகன் தஜரதன். சரி ஒரு பிள்ளைக்கு தவறி இருந்து ஆமையா யானைகளை கொன்றே. சரி ஒரு யானைக்கு ஆமா ஒளிகட்டி இருந்து சரி தண்ணீர் குடிக்க வந்தது யானை என்று நினைத்து யானை என்று நினைத்து பானத்தை போட இருந்திருப்பது யானை அல்ல உங்கள் குழந்தை. என் மகன் குருபுத்திரனை கொன்று விட்டாயா? ஏ தசரதா ஐயகோ ஐயகோ என்று அழுதார். ஐயகோ ஐயகோ என்று இருக்கிறார். ஆமா சரி என் மகனை எனக்கு உதவாம நீ கொண்டுட்ட. சரி உனக்கு 4 பிள்ளைகள் உண்டு. ஆமா 4 குழந்தைகள் பிறக்கும் அப்பா. உனக்குன்னு ஒரு காலம் வரும் பாத்தியா? சரி 4 பிள்ளையும் ஆமா பிள்ளை நல்ல பிள்ளை எல்லா பிள்ளையும் உனக்கு உதவாது. ஆமா போக்கடவா என்று சாபம் கொடுத்தார். சரி அப்படி இவர் உயிரை விட்டுட்டார். ஆமா உடனே தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆமா நல்லடக்கம் செய்தார். நல்லடக்கம் செய்கிறார். உடனே எங்கே வருகிறார்? இங்க அம்மா அயோத்திக்கு வருகிறார். சரி வசிஷ்டர் விஸ்வாமுத்திரர் பார்த்தார். ஆமோ அம்மையா புத்திரகாமட்சி யாகம் வளர்க்கணும். யாகம் அது வளர்க்கணும் அல்லவா? அங்க அந்த நேரத்திலே அழகுடனே வேள்வி எது வளர்ந்து வருகிறது. வேள்வி எது வளர்ந்து வருகிறது. 1000 உலகத்திலே சாந்தி கொண்டோர்
அறுத்து கொண்டு வருகிறது. அந்த வேள்வியில சரி ஒரு பூதமானது அலறிய சத்தத்தோடு சரி தங்க தாம்பழ தட்டோடு ஆமா தம்ப தாங்கள தட்டோடு வரக்கு. அந்த தட்டுல பாயாசம் இருக்கு. ஆமா ஆமாம்மா. அது எப்படி வந்தது? எப்படி எப்படி மைத்தினரும் தேவ ரகசியம் பேசுறாங்க. ஆமா பகவானும் எம் பெருமாள் மாயவனும் தேவ ரகசியம் பேசுகிறார்கள். அயோத்தியிலே அதிரதன் மகனாகிய தசரதற்கு பிள்ளை வரம் கொடுக்கிறார். சரி சங்கு ஒரு வரல். ஆமா சங்கு ஒரு வரல் அல்லவா? சக்கரம் ஒரு வரல். சக்கரம் ஒரு வரல் அம்மா. ஆயிலியும் ஒரு வரல். சரி ஆதிசேடன் ஒரு வரல். ஆதிசேடன் ஒரு வரல் அல்லவா? 4 வரல்களையும் பாயாசமாக உருவாக்கி சரி அப்ப பூதமானது விஸ்வாமித்திரர் கையில் கொடுக்க ஆமா விஸ்வாமித்திரர் கையில் கொடுக்க அயோத்திக்கு வருகிறார். சரி அயோத்தி மன்னன் அப்போ தசரதை அழைத்தார். சரி அப்படி மனைவிமார்கள் 3 பெண்மணிகள் வந்தார். நம்ம 3 நல்ல பெண்மணிகள் வந்து கோசலைக்கு ஒரு பாகம், நம்ம அம்மா கோசலப்படியே தாய், கையேசிக்கு ஒரு பாகம், அண்ணையே தாய் அம்மா படி, சுமித்திரைக்கு ஒரு பாகம், ஆகாமி ஆகாமி மறுபடி கொஞ்சம் இருந்து ஆமா அதை யாருக்கு கொடுக்க? சுமிக்கு கொடுத்தார். ஆமா ஆமா இருக்குதுல அன்பாவும் பாசமாவும் பார்த்து கூட கூடிய செல்ல பொண்டாட்டி சுமித்ரா தேவி தான். கொடுத்தாச்சா? அவளுக்கு கூட ஒரு பங்கு கொடுத்து ரிஷி கர்ப்பம் ராத்தர்கள் உண்ணாரு ராத்தருக்கும் உண்ணாதுன்னு சொல்லுவாங்க. எங்களாகி மங்கையர்கள் 3 பேரிடம் கர்ப்பமற்று இருக்கிறார். கர்ப்பமுச்சு இருக்கிறார்களம்மா. கைவிடைக்க கால்விடைக்க ஆடை அலங்காரம் செய்ய 60 தோழி பெண்கள் அல்லவா? அயோத்தி மாட அரண்மனையிலே பிள்ளை இல்லாத வீட்டுல பிள்ளைகள் பிறக்க ஒரு சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா எப்படிமா இருக்கிறார்கள். அப்ப இவளுக்கு 10வது வாரமாக இருக்கு. அந்த 10வது மாசையில அம்மா அங்க என்ன சந்தோஷம் குறிக்கோட என்ன? ஏன்னா இவ்வளவு நாளும் குழந்தை இல்லாம சங்கடப்பட்டதாயி 3 பெண்மணிகளும் குழந்தை இல்ல சொல்லி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆமா இப்ப திடீர்னு அயோத்தியிலே ஹரிராமன் ராமசாமியாகவே அவதாரம் எடுத்தார். அங்க கோசலாய்